குடிநீரை சுத்தமா கொடுப்பேன்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. இப்ப இருக்கிற குடிநீர் கொடுக்குறாங்க. அது கேன்லயும் லாரிலையும் வந்துட்டு இருக்கு. அது ஒரு தவறான இது. மோடி அரசாங்கம் அதுக்காக ஏதோ ஸ்டெப் எடுத்தாங்க. அது இன்னும் தமிழ்நாட்டுக்கு கீழே சேர மாட்டேங்குது. ஜக்ஜீவன் திட்டம் அப்படின்னாங்க. பட் நமக்கு என்னையா கிடைக்குது? அதனால குடிநீரை ஒரு அரசியலா ஆக்கணும். ஏன்னா குடிநீர் நமக்கு ரொம்ப ரொம்ப தேவை. அதுதான் நம்ம குழந்தைகளை நல்லா பாதுகாக்குது. முதியோர்களுக்கும் தேவையாக இருக்குது. ஆனால் நம்ம இன்னும் பாட்டில் வாட்டர் வாங்கிட்டு இருக்கோம். பாட்டில் வாட்டர் வாங்கினால என்ன இருக்குது? அதில் இருக்க குட்டி குட்டி பிளாஸ்டிக் ஏதோ ஒரு விதத்தில் நமக்கு கேன்சரை உருவாக்கும் இல்லையா? ஸோ அதனால் குடிநீரை நம்ம சுத்தமாக வீட்டுக்கு வரணும். இந்த மெட்ரோ வாட்டர் அது இது அரசாங்கத்தை இது பண்ணிட்டு நம்பிட்டு இருக்க முடியாது. ஏதோ ஒரு விதத்தில் அது ஒரு ப்ரைவேட்டாக தான் நடந்துக்கிட்டு இருக்குது. ஏன்னா நம்ம கேன் வாட்டர் வாங்குகிறோம், பாட்டில் வாங்குகிறோம், அந்த மாதிரி சில தவறுகள் நடந்துகிட்ருக்கு. இதை ஒரு கட்டமைப்பாக ஒரு நல்ல ஒரு அரசியல்வாதி பேசினா நல்லாயிருக்கும். சீமான் பேசினான்னு பேசுவார். ஆறுகளை பராமரிக்கணும்னு சொல்கிறாரு. ஆனால் வீட்டுக்கு வர குடிநீர் நல்லா இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஸோ குடிநீர் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப அவசியமானது. அதை அரசியலாக்குறதுக்கு இந்த எலெக்ஷனில் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். வாழ்க பாரதம், வளர்க தமிழ், ஒளிரட்டு தமிழகம்.